ஹாய்! நாங்க எல்லாரும் ஒரு மொட்டை போடுற ஃபங்ஷனுக்காக மதுரைக்கு போயிட்டுருக்கோங்க. நாங்க என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்க போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மதுரைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சுங்க. செம வெயிலுங்க. இந்த தடவை எப்பயும் விட கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருக்குது. நாங்கள் எந்த கோயில் போயிருந்தோம் அப்படின்னா, மதுரையில் இருக்க பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். நான் இந்த கோயிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். எல்லோரும் சேர்ந்து போயிருந்தனால ஜாலியாக இருந்தது. பெருசாக எதுவும் தெரியலை. இல்லைன்னா நம்ம தனியாக போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த வெயிலுக்கும் இவ்வளோ கூட்டத்துக்கும் நம்மளால் சமாளிக்கிறது கஷ்டம். ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தனால எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. கோயிலில் எங்கே திரும்பினாலும் சாமி வந்ததுங்க எல்லாருக்குமே. அது கொஞ்சம் பார்க்குறக்கு புதுசாக இருந்தது. இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் நாங்கள் லைனில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நின்று நாங்கள் சாமி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மடப்புரம் காளியம்மன் கோயில் போயிருந்தோம். இந்த கோயிலுக்கும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ஆனால் இங்கே கூட்டம் இல்லை. நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் சாமி பார்த்துட்டோம். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நாங்களும் தான். எல்லோரும் சேர்ந்து போகும்போது அது உண்மையாகவே ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. தனியாக போகிறத விட சேர்ந்து போகிறது அதுவும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டோம். நாங்கள் இங்கே வரப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. மீனாட்சி அம்மன் கோயில் பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுக்க முடியாது. உள்ளே ஃபோன் வெளியே கொடுத்துட்டு போயிட்டோம். அதனால் நாங்கள் வெளியே இது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. நாங்கள் அங்கே சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது நைட்டு கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நைட்டு 11 மணிங்க. மதுரையிலேருந்து கிளம்பும்போது மதுரையோட நைட் வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாகவே நல்லா இருந்தது. அந்த நாள் எங்களுக்கு உண்மையாகவே சிறப்பாக போச்சு. நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.